வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எஸ்கே பொட்டிக்காட் எழுதின இந்த லேண்ட் ஆஃப் த கப்பிரேஸ் இதோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. எஸ்கே பொட்டிக்காட் ஒரு பிரபலமான மலையாள எழுத்தாளர். அவர் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருந்தபோது அந்த பயணத்தை தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இது ஒரு சிறந்த பயண கட்டுரையாக நம்ம எடுத்துக்கலாம். அவர் கப்பிரேஸ்ன்னு சொல்கிறது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை அவர் பார்த்தார்களே அவங்க தான். இதை நம்ம ஒரு இந்தியரோட பார்வையில் அந்த ஆஃப்ரிக்கா மக்கள் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இன் சவுத் ரொடீஷியான்ற சாப்டரில் அவர் சவுத் ரொடீஷியாவை பற்றி எழுதுகிறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம பிரிட்டிஷ் ஆண்டபோது இந்தியர்கள் அப்படின்னு ஒரு ரேஸ், ஹிந்துஸ்னு ஒரு ரேஸ், முஸ்லீம்ஸ்னு ஒரு ரேஸு, அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷன்னா தாழ்வாக நடத்துறது, அந்த இடத்துல இது நடக்குதுன்றாரு. ஏன்னா சவுத் ரொடீஷியாவை ஆண்டது வெள்ளையர்கள். அங்கே அவர் அங்கே ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றி அவருடைய ரயில் பயணத்தை வச்சே சொல்கிறாரு. அங்கே ஒரு பூகி இருக்குது. பூகின்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடம். அது மாட்டுக்கொட்டையோட ரொம்ப அழுக்காக இருந்தது. அதில் நிறைய கெப்ரிஸ்னால் அவர் பார்த்த அந்த ஆஃப்ரிக்கன் மக்கள் அத்தனை பேரையும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் அடைச்சி எடுத்துன்னு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு டஞ்சனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே சூரிய வெளிச்சம் கூட வர முடியாத அளவுக்கு அது இருந்தது அப்படின்றாரு. ஆனால் வெள்ளையர்கள் பயணம் செய்கிற கோப்பையை பார்த்திங்கன்னா அப்படி ஆடம்பரமான அவ்வளோ வசதிகளோடு இருந்தது. அதே சமயத்தில் ஏஷியன்ஸ் பயணம் செய்கிறதுக்கு தனியாக ஒரு போகி இருக்குது. அதில் தான் பொட்டிக்காட் போயிருந்தார். அவர் போகும்போது அந்த போகியில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். ஏன்னா ஏஷியன்ஸ் தான் அங்கே இருக்கணும், இந்தியன்றதுனால அவர் அதில் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளையர்கள் இடமே இல்லைனாலும் இந்த போகியில், அதாவது ஏஷியன்ஸோட போகியில் எக்கச்சக்கமான இடம், ஏன்னா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட ஒரு வெள்ளையர்கள் கூட இந்த போகியில் அவங்க ஏற மாட்டாங்க. அவங்க போனால் அந்த வெள்ளையர்களுக்குன்னு இருக்கிற அந்த போகியில் மட்டும்தான் அவங்க போவாங்க அப்படின்றாரு. அவர் புலவாயோன்ற இடத்துக்கு போயிட்ட அப்புறம் அவருடைய பொட்டி படிக்கெல்லாம் தூக்கிறதுக்கு ஒரு போர்ட்டர் எங்கேயா கிடைப்பாரான்னு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவருக்கு ஒரு போர்ட்டர் கிடைச்சாரு. அதுவும் அந்த போர்ட்டர் ஒரு தமிழர். அந்த தமிழருக்கு இவரை பார்த்ததில் இன்னும் சந்தோஷம். ஏன்னா இவர் இந்தியாவில் வந்திருக்காரு, அதுவும் மதராசிலேருந்து வந்திருக்காரு அப்படின்றதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னாராம், எனக்கு இந்தியாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா கிட்டது நிறைய கதைகளை கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா குடிபெயர்ந்து இங்கே வந்தவர் தான். எனக்கு அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைன்னு சொல்லிவிட்டு அந்த லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு வச்சுட்டு அதுக்கு பணம் வாங்க மறுத்துட்டாராம். அது மாத்திரம் இல்லாமல் அவர் பொட்டிக்காட்டுக்கு ஒரு கோல்ட் லீஃப் சிகரெட் பேக்கெட்டை கொடுத்துருக்காரு. என்ன திருப்பி கேட்டார்னா, எனக்கு இந்த மந்திரிச்ச கயிறு இல்லை தாயை ஏதாவது இருந்தால் கேரளா மந்திரவாதிங்க கொடுத்தது எனக்கு கொடுங்க. ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. அது என்னுடைய எதிரிங்களெல்லாம் என்னை விட்டு விலக்கிடும், என் வாழ்க்கையை வளமாக்கிடும் நம்பிக்கை இருக்குது, அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாராம். அதே மாதிரி ரொடீஷியாவில் அவர் கிரேட் ஜிம்பாப்வே ரூயின்ஸ், அதாவது இப்போ பாழடைஞ்சு போன இடத்த பார்த்தாராம். அதை பார்க்கும்போது தான் அவருக்கு அந்த சாப்பியன்ஸுன்ற ட்ரைப்ஸ் அங்கே பழங்குடியினர் மக்களான புஷ்மேனை எப்படி திருத்திட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னு புரியுதான். அந்த இடத்துல தான் தங்க சுரங்கங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. இவங்க அந்த புஷ்மேன் எல்லாம் திருத்திட்டு அதை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் ரொடீஷியாவை ஜாம்பிசி ரிவர் வழியாக அங்கே வந்திருக்காங்க. அவங்க இந்த இடத்த கைப்பற்றியிருக்காங்க. ஆனால் பிரிட்டிஷ் அதை கைப்பற்றிட்டு அவங்க தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதனால் இந்த கதையை பார்க்கும்போது நமக்கு புரியுது ரொடீஷியா ஜாம்பிசிக்கும் லிம்போபோ ரிவருக்கும் நடுவில் இருக்குன்னு. அடுத்தது விக்டோரியன் ஃபால்ஸை பற்றி அவர் சொல்கிறாரு. விக்டோரியன் ஃபால்ஸ் அப்படியே அவ்வளோ அற்புதமான ஒரு ஃபால்ஸு. அதோடைய உயரமே 347 அடி. அதுலேருந்து வர தண்ணி அப்படியே எப்படின்னா அந்த ஸ்னோயி மிஸ்ட் மாதிரி ஒரு பனிப்படலம் மாதிரி விழுது. அது மாத்திரம் இல்லாமல் விக்டோரியன் ஃபால்ஸோட சிறப்பு என்னென்னா, எல்லா இடத்துலையும் இந்த ஃபால்ஸுன்றது ஒரு மலையிலேருந்தோ இல்லை ஒரு குன்றுலேருந்தோ மேலேருந்து கீழே விழும். ஆனால் இது பிளேன்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வரது நீர்வீழ்ச்சிங்க வரதை பார்க்குறது ரொம்ப அற்புதம். ஏன்னா நீர்வீழ்ச்சினாலே அது மலையிலேருந்து வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் இது பயணம் செய்கிற இடம் ரொம்ப தூரம். இந்த விக்டோரியா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியில் நிறைய ஐலண்ட்ஸே மிதந்துன்னு இருக்குது. இந்த ஐலண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜாம்பிசியே 4 வாட்டர் ஃபால்ஸில் பிரிக்குது. ஈஸ்டர்ன் கேட்ராக்ட், ரெயின்போ ஃபால்ஸு, மெயின் ஃபால்ஸு, டெவில் கேட்ராக்டுன்னு. இதுலேருந்து விழுற தண்ணி துளிங்க பக்கத்தில் பட்டு
இருக்கிற அந்த காடுகளெல்லாம் எவர்க்ரீனாகவே வச்சுட்டுருக்கு. அதுவும் வந்து கோடிக்கணக்கான வருஷங்களாக இது நடந்துட்டுருக்கு அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் பொட்டிக்காட் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பாதத்தோட படிவத்தை பார்த்துருக்காரு ஒரு பாறையில். அதை வந்து ஈவ்ஸ் ஃபுட் பிரிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதாவது ஆதாம் ஏவாள் இருக்காங்களே, ஏவாளுடைய பாதம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது அவர் வந்து ஸ்ரீராம பாதம்னு ராமக்கல் மேடுல இருக்குது பம்பா நதியில். அதுக்கு இணையாக அவங்க அங்கே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் லார்ட் லிவிங்ஸ்டனுடைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் கூட அங்கே இருக்குது. இவர் தான் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் 1885 ஒரு மரத்தோடைய இதில் வந்து அவர் அவர் முதல்ல பார்த்தாங்க இல்லையா, அந்த வந்து கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க 1885. அதனால் 1885 ஃபஸ்ட் யூரோப்பியான லார்ட் லிவிங்ஸ்டன் இந்த வாட்டர் ஃபால்ஸை முதல்ல பார்த்த யூரோப்பியனாக எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அங்கே ஒரு மரம் இருக்குது, அது பேர் வந்து பேப்னு. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அசிங்கமாக இருக்குமா, ஏன்னா அது அவ்வளோ பெருசாக அப்படியே பல்ஜான பாட்டோடு இருக்கிற மாதிரி இருக்குமா. ஆனால் அது வந்து அந்த நாட்டோடைய இப்போ ஒரு நாட்டுக்குன்னு சில மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தேசிய மரம் மாதிரி அது ஒரு மரம். இண்டிஜினியஸ் மரம்னா அந்த நாட்டை சேர்ந்த மரம். அதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப அதை வந்து பாதுகாத்து அதை வச்சுருக்காங்க. அது வந்து மரியாதைக்குரிய ஒரு மரமாகவே அவங்க வச்சுட்டுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இந்தியன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவை பற்றி அவர் சொல்லும் போது, அங்கே வாழுற இந்தியன்ஸில் பெரும்பாலானவங்க குஜராத்தீஸ், அவங்க அங்கே பிஸ்னஸ் செஞ்சுட்டுருக்காங்க. மற்றபடி பார்த்தா அங்கே மலையாளிஸ் வந்து கிளரிக்கல் ஜாபும், தமிழ் மக்கள் வந்து இந்த மனித வேலைகளும் அவங்க நிறையா செய்கிறாங்க, லேபர் ஒர்க்லாம் நிறையா செய்கிறாங்க. இப்போ வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து இவ்வளோ இந்தியன்ஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறது பிடிக்கல. ஏன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த மொழி நல்லா தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஆஃப்ரிக்கன்ஸோடு ரொம்பவும் நெருங்கிய நட்புணர்வோடு அங்கே வாழுறாங்க. அவங்களால புரிஞ்சிக்க முடியல எப்படி வந்து சாப்பாடுலேருந்து துணிலேருந்து எல்லாத்தையுமே இவங்க ஒரே இடத்துல வச்சுருக்காங்கன்றது இங்கிலீஷ்காரங்களுக்கு புரியல. ஆனால் பொட்டிக்காடு என்ன சொல்கிறாருன்னா, இந்த வியாபாரம் செய்ய அங்கே போனவங்களுக்கும் இந்த யூரோப்பியன்ஸுக்கும் வித்தியாசம் ரொம்ப இல்லை. ஏன்னா அவங்க அங்கே இருக்கிற வளங்களை இவங்களோட லாபத்துக்கு எடுக்க தான் பார்க்குறாங்க. என்னென்னா அந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நம்ம இந்தியன்ஸை விட அவங்கள நிறையா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போக தான் பார்க்குறாங்க. அதனால தான் பிரிட்டிஷ்க்கு வந்து எப்படியாவது இந்தியன்ஸை வந்து ஆஃப்ரிக்காவோட வெளியில் அமைச்சிட்டு நம்ம மட்டுமே அங்கே இருக்கணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னதையும் சொல்கிறாரு. ஏன்னா இதுதான் இவரோட எண்ணமும். ஏன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன்ஸ்லாம் ஆஃப்ரிக்காவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா, ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது நீங்கள் அந்த நாட்டோட வளமைக்கு தான் பாடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் இந்தியன்ஸ்ன்னு பெருமையாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்தியன்னஸ்ன்ற அந்த எசன்ஸ் கிட்டேருந்து அவங்க தள்ளி தான் போகிறாங்க, அவங்க அதை வந்து பழகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்தியன் சொல்லிக்கிறாங்க, ஆனால் முழுசாக இந்தியனாக அவங்க அங்கே இல்லைன்றாரு. அப்புறம் வந்து அவருடைய பயணம் பிளான்டேர்லேருந்து டோடோமாக்கு போன பயணத்தை சொல்கிறாரு. ஏன்னா அது வந்து காடுகள், அங்கே வழியாக போய் டெரசாலம் ஆர் டாங்கேனியாவுக்கு போகணும். நம்ம வந்து வழக்கமாகவே டாங்கேனியாவுக்கு போனோன்னா வெராலேருந்து போகணும் ட்ரெயின் வழியாக. அங்கேருந்து வந்து அவங்க வந்து ஒரு கப்பல் வழியாக போகணும். அதனால் பொட்டிக்காடு என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு வந்து லிங்கோவேன்ற இடத்துக்கு பஸ்ஸில் போயிட்டார். அங்கேருந்து பெராக்கு நம்ம ட்ரெயின் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சின்னு போனார். ஆனால் போகிற வழியில் அவருடைய பொட்டி ஒன்று காணாமல் போயிடுச்சு. அதை பற்றி அங்கே இருந்த போலீஸ்மேன் அஸ்காரிஸ்க்கு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு நம்பிக்கையில் போன பொட்டி போனது தான், இனிமேல் கிடைக்காதுன்னு நினைக்கும் போது இந்த அஸ்காரிஸ் எப்படியோ எடுத்துகிட்டு வந்து அவங்க பொட்டியை திருப்பி கொடுத்துட்டாங்க. அவர் சொல்கிறார், இன்னைய வரைக்கும் அவங்க எப்படி என்னோடய பொட்டியை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்றாரு. ஆனால் அவர் பொட்டி அவர் கிடச்சிடுச்சு. அதே மாதிரி லிலுங்கவேல வந்து அவர் கூட வந்தவர் ஒரு மகாராஷ்டிரியன், அவர் பேர் மிஸ்டர் தார்பே. அவர் வந்து சொன்னார், என்னோடய நண்பர் மிஸ்டர் கோக்லேவும் டோடோமாக்கு தான் போகிறாரு லாரியில், நீங்கள் அவர் கூட போயிடுங்க, அப்போ அது வந்து உங்களுக்கு பயணம் செய்கிற தூரத்தை வந்து கம்மிப்படுத்திடும் அப்படின்றாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மிஸ்டர் கோக்லேயோடு போனார். அவர் சொல்கிறார், மிஸ்டர் கோக்லேக்கு 2 விஷயந்தான் வந்து பேசுகிறதுக்கு. ஒன்று, அவருடைய மனைவியோட சமையல் திறமையை பற்றி, அவ்வளோ ருசியாக அவங்க சமைப்பாங்களாம். 2வது வந்து அவரோட வண்டியை பற்றி. ஆனால் துரதிருஷ்டமாக அவருடைய வண்டி வந்து ரேடியேட்டர் ஃபெயில் ஆகிடுச்சு. அதில் அந்த வண்டி நின்ன இடம் வந்து தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடிய, தண்ணியே இல்லாத ஒரு இடம். கஷ்டப்பட்டு போய் நிறைய பணம் கொடுத்து தண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பணம் எவ்வளோனா பெட்ரோல் விலையை விடவும் அந்த பணம் அதிகம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து மெபாயாவில் வந்த உடனே அவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அங்கேருந்த வெள்ளையர்கள் அந்த நாட்டை சேர்ந்தவங்கள அந்த ஊருக்குள்ளே வாழறதுக்கு அனுமதிக்கிறதில்ல.
சிட்டியை விட்டு வெளியில் தான் அவங்கெல்லாம் இருக்கணும். அந்த இடத்துக்கு நேட்டிவ் டவுன்ஸுன்னு பேரும் வச்சுருக்காங்க. அந்த ஒயிட்ஸ்லாம் என்னென்னா அங்கே இருந்த கேப்பரீஸை வந்து சொஃபிஸ்டிகேட்டட் ஆக்கணும் அப்படின்றதுல தான் அவங்க இருந்தாங்க. அதே சமயத்தில் மிஸ்டர் வீன்ற ஒரு இங்கிலீஷ்மேன் வந்து என்ன சொன்னார்னா, இங்கே இங்கிலீஷ்காரங்க செய்கிறதுலாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்றத இங்கிலீஷ்காரங்களுக்கே அவங்க செஞ்ச சில விஷயங்கள், அவங்க செய்கிற நிறைய தப்புகளை வந்து அவங்களுக்கே தெரிஞ்சு இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. இன்னொன்று வந்து லுக்கிங் பேக் அட் நியாசர்லாண்டு. நியாசர்லாண்டு வந்து எப்படின்னா, நம்ம ஆஃப்ரிக்கானாலே கருப்பு தேசம்னு சொல்லுவோம், டார்க் கான்டினென்ட்னு சொல்கிறோம் இல்லையா. அது வந்து இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம ஆமான்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து அந்த இடத்துல இருந்த அந்த நிலம், அங்கே இருந்த அந்த காடுகள்லாம் நெருப்பு பற்றி எரிஞ்சு அது அப்படியே கருப்பாக இருக்குது. அதே சமயத்தில் அங்கே இருந்த மக்களும் கருப்பாக இருந்தாங்க. அதுக்கு மேலே அவங்க உடுத்துகிற உடையும் கருப்பாக தான் இருக்கும். அதனால் டார்க் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பார்த்தா நம்ம வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்கள சிவிலைசேஷன் பண்ணணும், அவங்கள வந்து இன்னும் வந்து சிவிலைஸ்டாக ஆக்கணுன்றதுக்காக இந்த யூரோப்பியன்ஸ் ட்ரை பண்ணுறதெல்லாம் அவங்களே வந்து சந்தோஷமாக அதை செய்கிறத சந்தோஷமாக தான் செய்கிறாங்க. ஆனால் அது ஒயிட் மேன்ஸ் பேர்டன்றதை யூரோப்பியன்ஸே சொல்லிப்பாங்க. நியாசாலாண்டில் நிறைய மினரல் வெல்த் இருக்குது அப்படின்றாரு. ஆனால் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த வெல்த்தை எடுக்கிறதுல இப்போ வந்து அந்த கனிம படிவங்கள்லாம் எடுக்கிறதுல இப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். ஆனால் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ காலத்துக்கு இந்த நியாசாலாண்டில் இருப்போம்னு தெரியாதுன்றதுனால அவங்க வெறும் டுபாக்கோ கல்டிவேஷனில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நியாசா லேக் வந்து ஆஃப்ரிக்காவிலே இருக்கக்கூடிய 3வது லார்ஜஸ்ட் லேக்கு. அதே சமயத்தில் யாபோன்ற ட்ரைபும் வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஒரு ட்ரைபு. அவங்க வந்து ஒரு கஷ்டம் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன கஷ்டம்னா யங்கோன்ற ஒரு கஷ்டம். அங்கே வந்து அந்த சின்ன சிறுவர் சிறுமிகளுக்கெலாம் வந்து அந்த ஊரில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வந்து அவங்க சொல்லித்தராங்க. அது வந்து கான்ஜுகல் ரைட்ஸ் மாத்திரம் இல்லாமல் ஆர்ட் ஆஃப் லவ் மேக்கிங் கூட அவங்களுக்கு சொல்லித்தராங்க. அதே மாதிரி நைக்ரிஸ்ன்னு இன்னொரு ட்ரைப் இருக்குது. இவங்க வந்து கேனபிலிஸ்டிக்னால் மனித மாமிசத்தை சாப்பிட்ற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. அதுக்காகவே அவங்க வந்து வாயில் இருக்கிற மேல் தாடையில் இருக்கிற பல்லை வந்து அவங்க வந்து கூராக்கி வச்சுருப்பாங்களாம், ஃபைல் பண்ணி. இப்போ நகத்தெல்லாம் நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த பல்லை ஃபைல் பண்ணி மிருகங்களுக்கு இருக்கிற மாதிரி கூராக பாயிண்டட் ஆக்கி வச்சுருப்பாங்களாம். அவங்களோட சொந்த ரத்த சம்மந்தப்பட்ட மனிதர்களை கூட அவங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேனிபலிஸ்டிக் பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் பிரிட்டிஷ் வந்துட்ட அப்புறம் இந்த கேனிபலிசம்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது ஸ்வாஹிலியை பற்றி சொல்லும் போது, ஸ்வாஹிலி வந்து கென்யா, டாங்கன்யா, யுகண்டா, ஜான்சிபரில் இருக்கக்கூடிய ஒரு காமன் லாங்குவேஜ். இதை வந்து கோஸ்டல் லேண்டோட லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த மொழி ஆரம்பிக்கும் போதே ஒரு டைட் கான்சனன்ட்டு எம்டோனி, சுக்கு அப்படி தான் ஆரம்பிக்கும். ஸ்வாஹிலியில் நிறைய அரபிக் அண்ட் ஹிந்தி வார்த்தைகள் இருக்குது அப்படின்றாரு. ஆனால் அதுக்குன்னு எழுத்து வடிவத்தில் இல்லை, அவங்க ஆங்கில எழுத்துக்களை தான் அவங்களுடைய எழுத்துக்களாக பயன்படுத்தின்னு இருக்காங்க. அதை வந்து அவர் வந்து எளிதாக வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, ஒரு டைம் ஒரு பஸ் டிரைவருக்கும் காசு இல்லாத ஒரு இங்கிலீஷ்மேனுக்கும் அவர் டிரான்ஸ்லேட்டராக இருந்து அந்த பஸ்ஸில் போனதாகவும் சொல்கிறாரு. அடுத்தது இந்தியன் பாவானால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய இந்தியன்ஸ் வந்து அங்கே கிளரிக்கல் வேலையில் தான் இருக்காங்க, இல்லைன்னா ப்ரைவேட் இந்தியன் ஸ்கூலில் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம்லாம் ரொம்ப கம்மி தான். அதனாலே ஹோம்ஸ் சேலரிஸ் கமிஷன்றது இவங்களுக்குலாம் சம்பளத்தை அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ தான் சம்பளம் அதிகமாக்கினாலும் அங்கே வெள்ளையர்களுக்கு தான் அதிகப்படியான சம்பளம் இருக்குது. ஆனால் என்னென்னா, ஆஃப்ரிக்காவில் வந்து ரொம்ப சீப்பர், அதாவது எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால இந்த கம்மி சம்பளத்திலேயே அங்கே இருக்கிற இந்தியன்ஸ்லாம் வந்து ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழறாங்க. அவங்க வீடெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு வீட்டில் 3-4 வேலைக்காரங்களை கூட வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த கம்மி சம்பளத்துலேயும் அவங்களால வசதியாக வாழ முடியுது. ஏன்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குது. அது மாத்திரம் இல்லாமல் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு 4 மாதம் லீவ் தராங்க, அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு. ஆனால் என்னென்னா, ரிட்டையர் ஆகிட்ட அப்புறம் கூட அங்கே இருக்கிற இந்தியன்ஸ்க்கு இந்தியாவுக்கு வரத்துக்கு மனசு இல்லை. ஏன்னா வந்து இங்கே இருக்கிறவங்க அவங்கள எப்படி நடத்துவாங்கன்றது அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இந்தியாவிலேருந்து போன மக்களுக்கு அங்கேயே வந்து அவங்களும் வந்து ஒருத்தர் ஒரு மதம் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் மதராசிஸா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. கோவன்ஸ்லாம் வந்து அவங்களுடைய அவங்க அந்த இடத்த ஆண்ட போது இருந்த அந்த க்ளோரியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற அந்த இன்டாலரன்ஸ், பொறுமையின்மை, அந்த மாதிரி ஒரு 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 நம்மளாம் ஒரு தேசத்துலேருந்து வந்தவங்க அந்த எண்ணம் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே பாடுபாடுலாம் வச்சுருக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த புஸ்தகத்தை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.